ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். லெந்து நாட்களின் 4வது நாள். இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகின்றோம். உபவாசம், ஃபாஸ்டிங். ஸோ இந்த வார்த்தை கிறிஸ்டியன் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை, ஒரு எழுச்சியை என்ன பண்ணியிருக்கு, உண்டாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ இயர் அப்படின்னா எப்படி ஒரு ரெசல்யூஷன் நம்ம கண்டிப்பாக எடுப்போமோ, அதே போல் லெந்து நாட்கள் அப்படின்னாலே ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். இன்னைக்கு வாட் இஸ் ஃபாஸ்டிங், உபவாசம் என்றால் என்ன அப்படின்றது தான் கொஞ்சம் நம்ம வேதத்திலிருந்தோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக இந்த உபவாசத்திற்கு வேற ஏதாவது பெயர்கள் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய மார்க்கத்தில் மற்ற மதங்களில் வித்தியாசமான பெயர்கள் உண்டு. நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் விரதத்தில் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ இதோடைய மீனிங் எல்லாமே ஒன்று தான். ஒரு மதத்திற்கு ஏற்றாறு போல ஒரு ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, இதோடைய பெயர்களை மட்டும் மாத்திருக்காங்க. ஆனால் இதோடைய கருத்து, இதோடைய பொருள் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. ஓகே, வேதத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்களை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறாங்க உபவாசத்தை குறித்து. அதை தான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறோம். லேவியராகமம் 16வது அதிகாரம், அது 30வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு மெத்தட், அங்க ஒரு முறைமை ஒரு ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஸோ இவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதி இஸ்ரவேலர்கள். அதாவது சர்ச் கட்டப்படுறதுக்கு முன்பதாக மோசஸ் தன்னுடைய கூடாரத்தை, ஏசப்பாக்கு ஒரு பெரிய டெம்பிள் கட்டுறதுக்கு, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு முன்பதாக ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு சில காரியங்கள் தான் அங்கே போட்டிருக்கு. ஸோ அங்கே ஒரு ஹை பிரீஸ்ட் இருக்காரு, ஒரு பிரதான ஆசாரியர் இருக்காரு. அந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாரு, ஒருத்தருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை நியமிப்பாங்க. சரியா, அது சபாத் அப்படின்னு அந்த நாள்ல மீன் பண்ணியிருக்காங்க. அது நாள் அடைவில் சண்டேவை தான் என்ன பண்றாங்க, சபாத் டே அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அது மாறிச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த நாள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த ஹை பிரீஸ்ட் ஒரு நாள் நியமிச்சிருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 9 வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு மார்ச் 9ஆம் தேதியில. ஸோ இந்த மார்ச் 9, ஸோ ஓகே, சாலமன் என்ன பண்ணணும், அவனுடைய பாவத்திற்கு ஏற்றாறு போல ஒரு பலி செலுத்தணும். அதற்கு இந்த மாதிரி மிருக ஜீவன்களை, சரி சின்ன பாவமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, நீ பெரிய பாவத்தை பண்ணியிருக்க, நிறைய பாவம், எக்கச்சக்கமா பாவம் பண்ணியிருக்க அப்படின்னா உன்னுடைய பாவத்திற்கு ஏற்றாறு போல நீ ஒரு பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்துற நாள் அன்னைக்கு நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது, உன் சொந்த வேலையை செய்யக்கூடாது, உன் சுயமா எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் டே இஸ் மென்ட் ஃபார் காட். ஸோ இப்படி தான் உபவாசமானது ஆதி இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லேவியராகவும் 16வது அதிகாரத்தில் 30வது வசனத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த 16th அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாலே இதுதான் என்ன பண்ணிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு ஓல்டு ஸ்டைல். ஓகே, அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி வரும்போது, ஏசாயா புத்தகத்துல 58வது அதிகாரத்துல 6வது 7வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு டைப் ஆஃப் உபவாசத்தை ஏசாயா தீர்க்கதரிசி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7வது வசனத்துல போட்டிருக்கோம், பசி உள்ளவர்களுக்கு நீங்க ஆகாரம் கொடுங்க, துரத்துண்டவர்களுக்கு உங்க வீடுகளில் இடத்த கொடுங்க, உடை இல்லாம நிர்வாணமா இருக்கிறவங்களுக்கு உங்க கிட்ட இருக்கிற உடைகளை கொடுங்க, இதுதான் எனக்கு உகர்ந்த உபவாசம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அப்போ இங்க ஏசாயா எதை மீன் பண்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா, அந்த பொருள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கியா, அதெல்லாம் பண்ணு, மத்தவங்களுக்கு கொடு. அதாவது கொடுப்பது தான் உபவாசம் அப்படின்னு இன்டைரக்டா அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு லெந்து காலத்தை அனுசரிச்சு கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக நாம எவ்வளவு பேர் கொடுக்கின்றோம், எவ்வளவு பேர் மற்றவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம். நான் ஒரு 3-4 மாதத்திற்கு முன்பதாக என்னுடைய ஒரு தாத்தா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய ஒய்ஃப் சைடில் இருக்கிற ஒரு தாத்தா வீட்டுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்,
போயிருந்த போது அவங்க ரொம்ப வயதானவங்க, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப பெரிய ஆளு. ஓகே, அவங்க வந்து அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க வீடு கொஞ்சம் நல்லா பெரிய வீடு, ஆனா நிறைய பொருட்கள் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து அந்த தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, உன் வீட்லயோ உங்ககிட்ட எதெல்லாம் உபயோகம் இல்லாம உங்க வீட்டில் இருக்குதோ அது உன்னை பார்த்து அழுதுட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீ யூஸும் பண்ண மாட்டேற, என்ன ஒரே இடத்துல வச்சிருக்க, என்ன யாருக்கிட்டையாவது கொடுத்தாவாச்சும் நான் உங்ககிட்ட பிரயோஜனப்படுவேனே, அவங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேனே, இப்படி யூஸே இல்லாம யாருக்குமே பிரயோஜனப்படாம உன் வீட்டில் ஒரு மூலையில இருக்கிறதுக்கு நான் இல்லாமலே போயிடலாமே அப்படின்னு சொல்லி அந்த பொருள் வந்து அழுகும், அந்த வந்து அது அழுதுட்டு இருக்கும், உன்னை பார்த்து கஷ்டப்படும், உன்கிட்ட கேட்கும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ விளையாட்டாக இருந்தாலும் கூட அதுல ஆழமான கருத்து இருக்கு. உண்மை இல்லை, என்கிட்ட இதெல்லாம் யூஸ் இல்லாம இருக்கும், அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளா இருக்கலாமே. ஸோ இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம, மற்றவங்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம how far we are giving. ஸோ உபவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நேற்றே நம்ம பார்த்தோம், நான் இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன், அதை செய்ய போறேன், இத்தனை நாள் சாப்பிடுவேன், இத்தனை நாள் சாப்பிட மாட்டேன். எஸ், இட்ஸ் ஃபைன். பட் ஈவன் தென் ஃபாஸ்டிங்கை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ஃபாஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு கிவிங் அப்படின்னு தான் ஏசாயா தீர்க்கதரிசி நம்மளுக்கு சொல்றாங்க. அதுக்கு முன்பதாக நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உபவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்மளை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்படும், நம்முடைய குடும்பத்தின் பாவங்கள் கழுவப்படும். யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கூட யோபு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரேயரை மார்னிங் டைம்ல பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வேலையை என்னுடைய பிள்ளைங்க பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு பலி செலுத்துறாரு. ஸோ ஹவ் வி ஆர். ஸோ நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம உபவாசிக்க வேண்டிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில கூட உபவாசம் என்றால் என்ன அப்படின்ற காரியத்தில் 2 காரியங்களை எங்களுக்கு ஹைலைட் பண்ணி அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஏசப்பா, எங்கள் பாவங்கள் போக்க நாங்கள் உபவாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கிட்ட இருக்கிற பொருட்களை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க, ஆண்டவரே ஏசப்பா சந்தோஷமாய் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் கேட்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒரு கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. பிதாவாகிய தேவன் மகிமை அடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறனால தகப்பனே, ஆமேன். Amen. Thank you. God bless you.